வந்து இங்கே கால் ஊன்ற முடியுமானா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. ஏன்னா இங்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிமுக அதிமுக அதிமுக, இங்கே பார்த்தா அடுத்தது திமுக திமுக. அது பிஜேபியும் இனிமேல் வந்து வேலைக்காகாது, இனிமேல் வந்து மற்ற கட்சிகள் எதுவும் ஆகுது. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திராவிட மண் இது, ஏன்னா திராவிட அரசியல். எனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு எங்களுக்கு சித்தாந்தம் ரீதியில் மாறுபட்டு இல்லையா? நேற்றம் இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லைன்றத சட்டமன்ற தேர்தல் உட்பட தான். இல்லைங்க, இப்போ பேட்டி நான் கூட பார்த்தேன். நான் பொதுவாகவே ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவ்வளோ ஜெயிச்சிடலாம், அவங்களோட இவங்க கூட்டு வச்சா இவங்கள ஜெயிச்சிடலான்றது. வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் அவர் பார்ட்டி? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆர் வி ப்ரொசீடிங் இன் த ஸ்ட்ரெயிட் லைன்? எஸ், வி ஆர் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? அந்த மாதிரி தான் எங்களுடைய நிலை. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்றா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டோம். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். அதனால் அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு இல்லை, அது இல்லை இல்லை அதுதான் அது அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி இருந்தால் அப்படி இருக்கா அப்படி இருந்தால் இருக்குன்னா இல்லை, அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலாக இருக்கலாம். எனவே அந்த அனுமானத்திற்கு சொல்லப்பட்ட பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. வாட் இஸ் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் சொன்னேன். அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் இஸ் கிளியர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக தான் சொல்கிறேன். நீங்கள் அதுதான் கேட்கணும். அப்படின்னா உங்கள் பார்ட்டி ஸ்டாண்டாங்க எதிர்காலத்தில் அது மாதிரி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா இலையும் தண்ணீரை ஒட்டுமா? எங்கேயாவது இலையும் தண்ணீரை ஒட்டுமா? அந்த மாதிரி தான் இனிமே வந்து இலையும் தண்ணீரும் ஒட்டாது. அதே போல் சும்மா மார்த்தட்டின்னு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அகில இந்திய ரீதியில் பிஜேபிக்கு மோடிக்கு கடிவாளம் போட்டாச்சு. இப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எல்லாம் வெளிப்படையா தெரியும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம்.